வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் 96 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் மேலே ஆகுது. இப்போ எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர படங்களில் பெரும்பாலும் இந்த சாதி அரசியல், மொழி, மத அரசியல், எதில் பார்த்தாலும் வெட்டு, குத்து, வைலன்ஸ் இப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்ம லைஃப்பில் தான் குட் ஃபீல் இல்லை. சரி, பார்க்குற படமாச்சு ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கட்டுமேனு ஒரு 2 நாள் முன்னாடி பிக் பண்ணி பார்த்த படம் தான் இந்த 96. இந்த படம் முதல் முறையாக பெரிய திரையில் தேட்டரில் பார்க்கும்போது கிடைச்ச அனுபவத்தை விட வீட்டில் 6.1 இன்ச்சு சின்ன ஸ்க்ரீனில் தனிமையில் பார்க்கும்போது கிடைச்ச அனுபவம் ரொம்ப பெருசு நண்பா. சரி, இதை நம்ம நண்பர்களோடு ஷேர் பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோவே. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அழகான இசையோடு கூடிய பாடல் வரிகள். கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. என்ன வரிகள்டா சாமி! அப்படியே 96 உலகத்துக்குள்ள நம்மளை வரவேற்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இந்த குறிஞ்சி பூவை பற்றி பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். அந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவோட குறிஞ்சி பூ தான் இந்த 96. சினிமான்ற லைப்ரரியில 96 எனும் புத்தகத்துக்கு எப்பவும் ஒரு தனி இடம் இருக்கும் நண்பா. லைஃப் ஆஃப் ராம். கே ராமச்சந்திரன் எனும் ராம், அவன் அந்தாதியா இருந்த எஸ் ஜானகி எனும் ஜானு இல்லாத அவனுடைய பயணம். முதல்ல பயணம் பற்றிய என்னுடைய புரிதல் சொல்றேன் நண்பா. ஆதி காலத்திலிருந்தே மனுஷன் ஒரே இடத்துல குட்டை மாறி தேங்கி நிக்காம நதிநீரை போல பயணப்பட்டுக்கிட்டே இருந்தான். மனுஷனுடைய மேம்பாட்டுக்கு பயணம் ஒரு முக்கியமானதா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா, நம்ம உயிரணுவா இருக்கும்போது அதிவேகமா பயணப்பட்டதுனால்தான் இப்ப உயிரா உருவாகி இருக்கும். ஒரு நீண்ட பயணம் நமக்குள்ள எழக்கூடிய பல கேள்விகளுக்கு விடையளிக்கும். நம்ம யாருன்ற புரிதல் தரும். ஒரு பயணமும் புது புது அனுபவத்தை தரும். நம்ம எல்லோரும் இந்த உலகத்துக்கு ஒரு பயணிகளா தான் வந்திருக்கோம் நண்பா. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே அந்த பயணமும் முடிவுக்கு வரும். இயந்திரம் போல இயங்கிட்டு இருக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு பாஸ் பட்டனை கொடுத்துட்டு பயணம் பண்ணு நண்பா. இந்த உலகமே உனக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு புரிதல் கிடைக்கும். வெறும் 5-10 சென்ட்ல ஒரு வீட்டை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடனை அடைக்க வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நம்மள நாமளே ஏமாத்தி வாழ்ந்து முடிச்சிடறோம். வானத்துல பறக்கிற பறவைகள்லாம் கீழே இருக்க நம்மளை பார்த்து, யாரா இவனுங்க வாழ்க்கைய வாழ தெரியாம ஏன் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கானுங்களோன்னு ஏளனமா சிரிக்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். நீங்க நம்பலனாலும் இப்ப இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்க பேரரசர்கள்னா வானத்துல பறந்துகிட்டு இருக்க பறவைகள் தான் நண்பா. இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு பாட்டுடைய வரிகள் தான் ஞாபகம் வருது. சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் பறந்து. நம்ம வீடுன்றது திறந்து வைக்கப்பட்ட ஒரு கூண்டு நண்பா. அதிலிருந்து வெளியே வந்து இயற்கையோட இயற்கையா ஐக்கியமாகணும். ஏன்னா இந்த இயற்கைக்கு தான் நம்ம யாருன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம கருப்பா, சிவப்பா, நெட்டையா, குட்டையா, பணம் இருக்கிறவனா இல்லாதவனா இதெல்லாம் எதுவுமே பார்க்காம நம்மள அப்படியே ஏத்துக்கும். இந்த மொத்த சமூகமும் அருவியை ஒதுக்கி வச்சாலும் இயற்கை தான் அவளை கட்டி தழுவிக்குச்சு. மனிதர்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி இயற்கையோட பயணிக்கும் போது தான் அவள் வாழ்க்கையே முடிய போகிற தருணத்திலையும் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தா. ஏன்னா இந்த இயற்கை பேரன்பு வாய்ந்தது. இளமை இருக்கும்போது ட்ராவல் பண்ணுங்க நண்பா. இந்த காலம் இருக்கே, அது ரொம்ப கடுமையானது. யாருக்காகவும் ஒரு நொடி கூட நிற்காது. காலம் கடந்து போகிறதுக்கு முன்னாடியே பயணம் பண்ணுங்க, நினைவுகளை சேமிச்சுக்கங்க. முதுமை காலத்தில் வீட்டில் ஒரு ஓரமாக இந்த சோஃபா, சேரு, டேபிள்னு மற்ற ஃபர்னிச்சர் ஐட்டம் போல் நம்ம இருக்கும்போது நம்மளை உயிருள்ள ஜீவனாக மாற்ற நினைவுகள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். என்னை கேட்டால் காரு, வீடு, பணம், நிலம் உள்ளவெல்லாம் பணக்காரனே கிடையாது. சொல்ல யார்கிட்ட நிறைய கதைகள் இருக்கோ அவன் தான் உண்மையான பணக்காரன். பயணமும் அனுபவம் தான் இந்த கதைகளுக்கு கருவாக இருக்கும் நண்பா. இறங்கி பயணம் பண்ணுங்க நண்பா. அப்போ தான் இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம வெறும் சிறிய துகள் தான் தெரிய வரும். நம்மளே சிறிய துகள்னும் போது அப்போ நம்ம பிரச்சனையெல்லாம் அதை விட சிறுசுன்னு புரிய வரும். சரி, ராமோட பயணத்தை பற்றி பார்ப்போம். ஜானு தான் உலகம்னு இருந்துட்ட ராமுக்கு ஜானு இல்லாத இந்த 27 வருஷ காலமும் இயற்கை, பயணம், அவன் நேசிக்கிற வேலையாக இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி தான் அவன் வாழ்க்கையை நகர்த்த உதவி இருக்கு. இந்த பயணத்தப்போ அவனுடைய தனிமையை போக்க ஜானுவோட நினைவுகள் மட்டும்தான். சின்ன வயசு ஜானு ரெட்டை ஜடையோட டெய்லி கலர் கலராக வச்சுட்டு வர பூ, அவளுடைய பாட்டு, அவளுடைய முகம், இப்படி அவளுடைய அழகான நினைவுகள் எல்லாத்தையுமே புகைப்படம் போல எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி கரெக்டே ஆகாத அவனுடைய நினைவுக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கான். அதோட பயணத்தப்போ எங்கேயாச்சும் ரொம்ப டயர்டாகி தூங்கினானா தாய்மொழி போல இருக்கும் காட்டு மரங்கள், பகிர்ந்து சாப்பிட மான், பேச்சு துணைக்கு ஊர் பேர் தெரியாத வண்டிக்காரான. இது போதும் நம்ம ராமுக்கு. ஜானு இல்லாதவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பயணமும் இயற்கையும் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் நம்ம ராமுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருந்தா கற்றது தமிழ் பிரபாகரன் மாதிரி சோஷியோ பார்த்தாகியிருப்பான். நம்ம 96 ராம கற்றது தமிழ் பிரபாகரன் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். பிரபாகரனுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வும் ஆனந்தி இல்லாத வெறுமையான வாழ்க்கையும் தான் அவனை சோஷியோ பார்த்தாக்குச்சு. ராமோட பயணம், ஃபோட்டோகிராஃபி இந்த 2 விஷயம் தான் அவனை ஜானுவோட கொஞ்ச காலம் இருந்த அழகான நினைவுகளோடு ஒரு நார்மல் மனுஷனா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு.
இந்த டிராவலோட முடிவில் தன்னுடைய சொந்த ஊருக்கு ராம் ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறான். அப்போ அவன் பார்க்குற அவனுடைய சொந்த ஊர், சின்ன வயசு ஞாபகங்கள், அதெல்லாத்தையுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தன்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிற காட்சி இருக்கே, மனுஷன் பின்னிருப்பாரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு சொல்கிற ராஜா சாங் தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பழைய நினைவுகளோடு போகும்போது ஒரு பாலத்தை பார்க்கும்போது மட்டும் நம்ம ராம் ஒரு நிமிஷம் அமைதியாகிறான். அந்த அமைதிக்கு பின்னாடி ஜானுன்ற அந்த பேர் மட்டும்தாங்க இருக்கும். இப்போ இவன் படித்த ஸ்கூலுக்கு பல வருஷம் கழித்து போய் பார்க்குறான். இந்த அனுபவத்தை நம்மள நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். இந்த நாஸ்டாலஜியான்ற வார்த்தை இருக்கே, அது ஒரு வகையான மனநோயின்றதே 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஒரு சுகமான வழி தரக்கூடிய நோயின்றதை ராம் அவனுடைய ஸ்கூலை சுற்றி பார்க்கும்போது தாங்க தெரிய வருது. நம்ம ஸ்கூல் போகும்போது நம்ம பேக் முழுக்க புக்ஸை மட்டும் சுமந்துட்டு போல, அதோடு சேர்த்து பல நினைவுகளையும் சுமந்து இருக்குன்றத இப்போதாங்க புரியுது. ராம் அந்த அழகான நினைவுகளை திரும்ப பார்க்க நினைக்கிறான். உடனே தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லி ஒரு ரீயூனியனுக்கும் அரேஞ்ச் பண்ணுறான். இந்த ரீயூனியனில் வர ஒரு காட்சியையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம் போல, அவ்வளவு கவித்துவமாக இருக்குது. ரீயூனியனில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாலும் ஜானு வரான்ற அந்த ஒத்த வார்த்தையை கேட்ட உடனே ராம் அப்படியே உறைஞ்சி போகிறதும், இத்தனை வருஷம் கழிச்சு நண்பர்களை பார்க்க சிங்கப்பூர்லேருந்து வர ஜானு, பேக்ரவுண்டில் கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக் இருக்கே, பியூர் பிளிஸுங்க. ஜானின்ற அந்த கதாபாத்திரத்தை நம்ம ஊர் பல பெண்களோடு ஒப்பிட்டுக்கலாம். ஏன்னா பொதுவாகவே ஆண்களுடைய ஆசைகள், உணர்வுகள், காதல் எல்லாத்தையுமே ஈஸியாக வெளிப்படுத்திடலாம். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த சமூகம் அப்படி கட்டமைச்சிருக்கு. இந்த படத்தில் ஜானுவோட கதாபாத்திரமும் பல உணர்வுகளை கொண்ட பல பெண்களுடைய பிம்பமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த ரீயூனியனுக்கு ஜானு வந்ததும் அத்தனை பேர் இருந்தும் அவளுடைய கண்கள் ராம மட்டும்தான் தேடுது. ஜானு 27 வருஷம் கழிச்சு ராம பார்க்கும்போது அவன் அதே ஸ்கூல் படிக்கிற பையனாக தான் தெரிகிறான். யாராவது உங்களை 10-15 வயசு சின்ன பையனாக மாற்றினா அவங்கள என்ன சார் சொல்லுவீங்க? தெய்வம் சார். அதுதான் கே ராமச்சந்திரனுக்கு ஜானு. ரீயூனியனுக்கு அப்புறம் ராம் ஜானுவை ஹோட்டல் ட்ராப் பண்ணுற வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் பெருசாக எதுவுமே பேசிக்கல. இருந்தாலும் இவங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்குது, நிறைய பேசணுன்ற ஆசைகளும் இருக்குது. ஜானு ஹோட்டலுக்கு வந்த உடனே ராமுக்கு கால் பண்ணி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராமன் கேட்க, உன்னை எங்கே விட்டனும் அங்கேயே தான் நிற்கிறேன் ஜானுன்னு சொல்கிற அந்த வார்த்தை தஞ்சாவூர் பாலத்தை தாங்க ஞாபகப்படுத்துது. ஸ்கூல் முடிஞ்ச அந்த லாஸ்ட் டே ஜானு ராமோட சட்டையில் இங்க் அடிச்சுட்டு இதை மறந்துடாதுன்னு சொல்கிற அந்த ஒத்த வார்த்தைக்காகவே இவன் 27 வருஷமும் தனிமையில தான் வாழ போறான்னு அப்போ ஜானுக்கு தெரியாது. இப்போ இந்த இரவு இவங்க 2 பேரும் ஒன்னா பயணிக்க போறாங்க. இந்த இரவுல தான் இவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னு 2 பேருக்குமே தெரிய போகுது. இந்த இரவு இருக்கே, ரொம்ப அமைதியானது, அழகானது, ஆழமானது. அதே சமயம் மனுஷங்களுடைய உணர்வுகளும் இரவுல தான் முழுமையா வெளிப்படும். ஜானு ராம முதல்ல சலூன் கடைக்கு தான் கூட்டு போறா. ஏன்னா அவ நேசிச்ச ராம் ஸ்கூல்ல படிச்ச கே ராமச்சந்திரன். கரடு முரடா இருக்க ராம ஜானு திரும்ப வந்த அந்த இரவே ஸ்கூல் பையனா திரும்புறான். 39 வயசு ஆகியும் இன்னமும் விர்ஜினா தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஜானுக்குள்ள எழக்கூடிய அந்த கில்ட்டினஸ் இருந்தாலும் நமக்காகவே ஒருத்தன் இருக்கானேன்னு ஒரு சின்ன சந்தோஷமும், இப்படி பல உணர்வுகளை திரிஷா கண்ணிலே கன்வே பண்றதை பார்க்கும்போது ஜானு கேரக்டர்ல இருக்க திரிஷாவை நம்மளால ரசிக்காம இருக்க முடியலைங்க. இப்ப ஜானு ராம பார்த்து நீ ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப ஏன் என்ன ஒரு முறை கூட பார்க்க வரலன்னு கேட்ட உடனே, அப்ப அந்த பொண்ணு லெட்டர் உனக்கு கொடுக்கவே இல்லையான்னு ராம் கேட்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த காலேஜ் சீன். பாஷா ரகுவரன், கில்லி பிரகாஷ்ராஜ், ராட்சசன் கிறிஸ்டோபர் இவங்கெல்லாம் பண்ணாத வில்லத்தனத்தை அந்த பெயர் தெரியாத பொண்ணு ராமச்சந்திரனோட பேரை மறந்து அது அப்படியே டிராஜடியில முடிய, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த உண்மை ஜானுக்கு தெரிஞ்ச உடனே அழுதுகிட்டே கல்யாணத்தை அன்னிக்காச்சு சினிமாவில் வர மாதிரி நீ அங்க வந்து என் ஜானுவை என்கிட்டயே திரும்ப கொடுத்துருங்கன்னு நீ கேட்க மாட்டியான்னு நான் ஏங்குனன்னு ஜானு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே, உன் கல்யாணத்தன்னைக்கும் நான் வந்தேன் ஜானு, வாடாமல்லி கலர் புடவையில வாடிய முகத்தோட உன்னை பார்த்தேன், சுத்தி மேலத்தாள சத்தம், இன்னும் சில நிமிஷத்துல நீ என்னை விட்டு முழுசா போக போறேன்னு தெரிஞ்ச உடனே அந்த சத்தத்துல இருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போனேன்னு ராம் சொல்ல, இப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு விதி விளையாடி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இரவுல நிறைய பேசியபடியே பயணிக்கிறாங்க. அடுத்து இவங்க 2 பேருமே காஃபி ஷாப் போன இடத்துல ராமோடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜானு அந்த காலேஜ் சீனையே மொத்தமா மாத்தி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்த மாதிரியான காட்சி இருக்கே, உயிரில்லாத உலகுக்கு உயிர் வந்த மாதிரியும், வறண்டு போன நிலத்துல மழை பொழிஞ்ச மாதிரியும், கண் திறக்காத சிலைக்கு கண் திறந்த மாதிரியும், இந்த மொத்த படத்துக்கும் ஒன்று சேர்த்த மாதிரி அந்த ஒத்த சீன் இருந்துச்சு. அடுத்து பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, வீட்டுக்கு போகலான்னு ராம் தயங்கி ஜானுவை கூப்பிட்டு போறான். இங்க இவங்க 2 பேரும் கலவில ஈடுபட எல்லா சாத்தியமும் இருக்கு, இருந்தும் பண்ணல. காரணம் 27 வருஷம் பிரிவு. கலவின்ற அந்த சிற்றின்பத்தை தாண்டி இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு இரவே பத்தாது,
இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் கரண்ட் கட். அப்போ ஜானு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே நம்ம ராம் கேட்ட யமுனை ஆற்றிலே அந்த பாட்டை பாடும்போது அதை கேட்க நம்ம ராம் தட்டி தடுமாறி லைட்டை எடுத்துட்டு வர அந்த காட்சி இருக்கே, இதை என்னால் வார்த்தையில விவரிக்க முடியாதுங்க. நீங்களே பார்த்து உணர்ந்துக்கோங்க. இப்படி அழகா போய்கிட்டு இருக்க இந்த இரவு முடிஞ்சு விடிய போகுது. ராம் ஜானுவை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறான். இந்த இரவு இப்படியே நீடிக்காதான்னு ஜானுவோட ஏக்கம். ஆனா நான் முன்னாடியே சொன்னதுதான், இந்த காலம் இருக்கே அது ரொம்ப கடுமையானது, கொடுமையானதும். யாருக்காகவும் ஒரு நொடி கூட நிக்காது நண்பா. கார் கியர் மேல ஜானுவோட கை. அந்த கையை பிடிச்சபடியே ராம் அந்த கியரை போட்டு ஏர்போர்ட்டை நோக்கி போறான். என்ன நடந்தாலும் லைஃப் ஹேவ் டு மூவ் ஆன், இதுதான் ரியாலிட்டி. கடைசியா ஏர்போர்ட்ல ஜானு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ராம பிடிச்சிட்டு அழுவா. அந்த அழுகைக்கு பின்னாடி இவங்க சின்ன வயசுல அந்த பாலத்துல 2 பேரும் பிரிய போறோம்னு தெரியாம சந்தோஷமா பிரிஞ்சு போவாங்க. ஆனா இப்போ இவங்க 2 பேரும் பிரிய போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த வலியோட பிரியிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜானுக்கு அவளுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு. ஆனா ராமுக்கு அப்படி இல்லை. இவனை இப்படியே விட்டு போறோமோன்னு அந்த வலியோட தான் ஜான் அங்கிருந்து பிரிஞ்சு போறான். வீடு திரும்பின ராம் ஜானுவோட ட்ரெஸ்ஸை எடுத்து தன்னுடைய நினைவு பெட்டிக்குள்ள சேர்த்து வைக்கிறான். ஜானு கூட டிராவல் பண்ண இந்த ஓர் இரவே போதும் அவனுக்கு. மீதமுள்ள அவனுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த நினைவுகளோட வாழ.